சார் பேசுறதெல்லாம் நேத்து ஏதோ தெரியல இன்ஸ்டால ஒரு ரவுண்ட் வந்தது. நான் அப்பயே நினைச்சேன் ரவி சார் மறுபடியும் உள்ள வராரோ அப்படின்ட்டு. ஐயோ அப்படியேதான் ஐடியா இருக்கா சார்? ஐயோ போதும் போதும். அதாவது சில பேரு கேம் விளையாண்டு டயர்ட் ஆவாங்க, அந்த கேமை பார்த்தே டயர்ட் ஆகும். எனக்கு அங்க அங்க ஒரு முத்துக்குமரனே போதும். அது அது மிச்சத்தா சார் நேத்து ஆமா நேத்து முத்துக்குமரனுடைய பொண்ணி குறிக்கிறதுக்கு மன்னிச்சுங்க சார். நீங்க உள்ள விளையாடுற கேம் கூட வெளியே தான் சார் உங்களை வச்சு கேம் விளையாடுறாங்க. இவங்க கூட கேம் விளையாட வேண்டியதா இருக்கு. ஆனா ஒண்ணு எனக்கு ஒரு ஆசை இருந்தது, ஒரு வாரம் மட்டும் சும்மா ஒரே ஒரு வாரம் தான் எனக்கு டைம் லேப்ஸே அவ்வளவுதான். இன்னொரு தடவை முதல் தடவை சொல்லாம போன ஒரு வாரம், இந்த தடவை உங்களுக்கு மொத்தமே 5 நாள்னா நான் ஒரு கேம் ஆடணும்னு ஆசைப்பட்டேன். அத இந்த இண்டிவிஜுவல் கேம்னு வந்தா அத வேணா ஒன்னு ஆட்டு வரலாம்னு நினைச்சேன். அது கூட எனக்கு எப்பா போதும்ப்பா நீங்களே இல்ல சார், அவங்க ஒரு கேம்லயுமே உங்களை பத்தி பேசுறாங்க. நீங்க பாக்குறீங்களா? அத எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த கேம்ல வந்து ரவி சார் அப்படி விளையாடி இருப்பாரு, இந்த கேம்ல ரவி சார் இப்படி விளையாடி இருப்பாருன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது வந்து உங்களோட அந்த 1 வீக்கோடைய கேம் தான் அவங்க வந்து பாத்தீங்களா சார்? இப்ப தீபக் பேசினாரு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. ரீசெண்டா தான் ஒன்னு சவுண்ட் பேசிட்டு இருந்தது கவனிச்சேன். இந்த மாதிரி ஒரே ஒருத்தரோட கேம் வந்து ஒரு இம்பாக்ட் இப்போ வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டு போனாரு அப்படின்னு. அத வந்து ஆக்சுவலா எனக்கு அது பேசிட்டு இருந்த 3 பேரையும் பார்த்தேன். என் மைண்ட் வாய்ஸ் நிறைய ஓடிட்டு இருந்தது. God is so sweet அப்படின்னு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் அவங்க ஞாபகத்துல நான் இருக்கிறேனே அது வரைக்கும் சந்தோஷம் தான். சார் அவங்க இப்ப என்ன ஆக்சுவலா பேசிட்டு இருந்தாங்கன்னா, தீபக் அருண் அவர்ல தான் பேசுறேன். இப்படி விளையாண்டா ரவி சார் கூட இப்படி விளையாடி இருப்பாரு அந்த சேர் கேம் எல்லாம், அப்படி உட்கார்ந்து விளையாண்டா ஏதோ சம்திங் பேசிட்டு இருந்தாங்க. நான் கூட அதை சரியா பாக்கல. அப்ப அந்த டைம்ல தான் உங்களுடைய இந்த இது வீடியோஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால பயங்கரமா வந்துச்சு. அவங்க பேசிட்டு இருக்க டைம்ல தான் அப்பதான் நான் பார்த்தேன். எனக்கு ஒரே சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியல. திரும்ப ஃபர்ஸ்ட் டே அந்த எலிமினேஷன் உங்களை பார்த்த அந்த எஃபெக்ட் இருந்துச்சு. கமிங் பேக் டு என்னோட கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ வந்து முத்துக்குமரனுடைய கேம் பிளே வந்து எல்லாமே இந்த 1 வீக்ல வந்து டவுன்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அஸ் எ கேமரா நீங்க அவர் கூட நீங்க சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. சோ அவரோட கேம் பிளான் வந்து இந்த வீக்கெண்ட் ஷோலயும் அதே மாதிரி வந்து நேத்து எனக்கு ஹோஸ்ட பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, பட் இருந்தாலும் கேள்வி வந்து அது சம்பந்தப்பட்ட இருக்கிறதுனால மட்டும் நான் அதை சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, சுத்தி விட்டு பேசாதீங்கன்னு அவர் தான் நேத்து ஃபுல்லா சுத்திட்டு இருந்தாரு பாவம். சோ அதே மாதிரி அவர் தான் நேத்து ஃபுல்லா சுத்தி சார் எனக்கெல்லாம் நேத்து ரொம்ப 3 மணி வரைக்கும் தூக்கம் வரல சார். மயக்கமா இருந்துச்சு. ஒரு மாதிரி பேரலல் யூனிவர்ஸ்ல நான் போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்தா அந்த டைம் மிஷின் டிராவலிங் எல்லாம் பண்ணா ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அப்படி இருந்துச்சு. பயங்கரமான டைல்யூஷனான ஒரு எபிசோடு நேத்து. சோ அதுல வந்து எனக்கு நேத்து பார்க்கும் போது இந்த மனநிலை வந்து நமக்கே இருக்குதுன்னும் போது, வெளியில இவ்வளவு தரத்தை பாக்குறோம், இவ்வளவு அனலைஸ் பண்றோம், நமக்கே இது இருக்கும்பொழுது உள்ள இப்போ வந்து முத்துவோடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மனநிலையில அவருடைய கேம் வந்து இனி வரும் வாரங்கள்ல எப்படி இருக்குன்னு நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்க சார்? ஆக்சுவலா என்னன்னா, நான் முத்து ஆஸ் அ பிளேயர் கூட இருந்து பார்த்ததும் சரி, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல முத்து உடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, முத்து ஒரு விஷயத்துல மட்டும் வந்து ஒரு விதமான சென்சிட்டிவ். அதாவது எப்படின்னா, தன் மீது வந்து ஒரு பொய்யான ஏதாவது ஒரு இமேஜை நீங்க பிராண்டோ இல்ல பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா மட்டும் அக்ரிவேட் ஆயிடுவார். அது வந்து அவர் முத்துவோடைய ஜென்யூனான ஜென்ரல் ஹேபிட். மற்றபடி வேற எந்த இடத்துல முத்துவோட பொறுமை வந்து நிலை குலையாது. ஆக்சுவலா நிறைய பேர் இப்போ கூட ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றாங்கல்ல, அவர் கொஞ்சம் டவுன் ஃபால் ஆயிட்டாரு, இல்ல கொஞ்சம் இதா இருக்காரு. இது நான் பாக்குறதெல்லாம் எப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் கேம்ல எக்ஸ்ட்ராடினரி அது எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயரை சுத்தி நின்று ஒரு கூட்டம் குலைச்சுக்கிட்டே இருக்கு. அது என்ன குலைச்சுக்கிட்டே இருக்குன்னா, நீ வந்து வாயி, நீ வெறும் பேச்சு, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. நான் எங்க இப்ப முத்துக்குமரன் திணறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, இப்ப அவன் ஒரு முடிவு எடுக்கணும். தீபக்கு இதுக்கப்புறம் அண்ணன்னு அமைதியா பேசுறதா, இல்ல தீபக்குன்னு ரைவலா பேசுறதான்ற கட்டத்துக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் இருந்த தீபக்கு கிட்டக்க இறங்கி போறதுக்கு ஒரு காரணம் இருந்தது, ஒரு நியாயமான காரணம் இருந்தது. இப்போ அந்த ஸ்டாண்டு மாறுச்சுன்னா சும்மா களம் தெரிக்கும்னா, நியாயமான ஒரு விஷயத்தை யார்கிட்ட பேசுறன்றதற்கு அதை விட யார்கிட்ட மோதுறன்றது ஒண்ணு இருக்கு. ஒரு சேனலே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட் கிட்ட இந்த நேரத்துல அவன் வெடிச்சு பேச ஆரம்பிச்சான் நியாயத்தை. அவன் எல்லாரும் சொல்ற அந்த பாபா ஊருக்கே தெரிய வரும் அந்த பாபாவோட பவர் என்னன்னு. அதுக்கான சரியான நேரம் இதுதான்.
இந்த நேரத்துல தீபக் அண்ணன் அவன் இறங்கி பேசாம இருக்கணும். அவன் இன்னும் இறங்க இறங்க அவன் அடி வாங்குற அந்த தருணம் மாதிரிதான் தெரியுதே தவிர அவன் ஒரு ஸ்டாண்டுக்கு போக மாட்டேங்கிறான். அவன் எல்லாத்தையும் முதல்ல அவன் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி போவான். அவனுக்கு தீபக்கை பிடிக்கிறதுனாலோ அதை ராயன் கரெக்டா அவர் ஃபிகர் அவுட் பண்ணி சொல்லியிருப்பான். அதாவது அவன் அந்த டீமுக்குள்ளேயே தான் இருப்பான், அந்த டீமுக்குள்ள யாரு கூடயும் அவனுக்கு கனெக்ட் கிடையாது அப்படின்னு. அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவன் எல்லா தருணங்களையும் தீபக்கை விட்டு கொடுக்காமலே போவான். ஏன்னா தீபக்கோட ஷேடுல இருந்து என்னைக்கு அகைன்ஸ்டா இருக்க வேண்டான்னு. தீபக்கு எப்பவுமே வந்து முத்து மேல ஒரு பயம் இருக்கு. அதனால முத்துவை தாண்டி மத்தவங்க எல்லாரையும் தன் ஜால்ரா கூட்டமா வச்சுக்கிட்ட தீபக்கு ரொம்ப கஷ்டம் முத்துவை வந்து எப்படி சொல்றது ஃபேவர் பண்ணி ஒரு கிரவுண்ட்ல டாக் பேசுறதுக்கு கூட தீபக்கு பயம் ஜாஸ்தி. இப்படி இருக்கிற ஒரு முத்து தீபக் அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் யோசிக்க தேவையில்லை. முத்துக்கு என்ன ஒரு பிரச்சனைனா தீபக்கு அகெயின்ஸ்டா ஒரு கேம் ஆடணுமான்ற ஒரு தாட் ப்ராசஸ் இப்ப சேஞ்ச் ஆகணும். அது ஒண்ணு மட்டும்தான். மத்தபடி டவுன் ஆகுது கெட்ட பயங்க முத்து. அதெல்லாம் அவனால டவுன்லாம் பண்ணவே முடியாது. நான் நல்லா கிளியரா பார்த்தேன். அவனுக்கு என்ன வருத்தம் வரும்னா என்னன்னா என்னடா யாருக்காக உழைக்கிறோமோ அவங்க நம்மள தப்பா புரிஞ்சுக்கிறாங்களேன்னு. அது அப்ப அணி சார்ந்த ஆட்டம். இப்ப அவன் தெளிவா இருப்பான். நமக்கெல்லாம் எவனும் நம்மளெல்லாம் எவனும் இங்க வாழ்த்தவே மாட்டான். அவன் எப்படின்னா அவன் கால்குலேட்டிவ் எரர்ன்ற பாருங்க. கால்குலேட்டிவ் மிரரே ஒண்ணுதாங்க. ஆடியன்ஸ் நம்பர் ஆஃப் டைம் நாமினேஷன், இது 2 ப்ராபபிலிட்டியில் நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்ற கால்குலேஷன் அவனுக்கு நல்லா தெரியும். அதுக்கு மேல இந்த வீட்டுல தண்ட கருமாந்திரம் மாதிரி நம்ம விளையாடுறோம் அப்படின்னோம்னா இந்த வீட்டுல நம்மள எவனுமே நம்மள பார்க்க மாட்டான். அதனால நம்ம யாருக்கும் தெரியாத பொருளா இருக்கணும். அவன் இருந்தாலும் அந்த வீடு தெரியுது, அவன் அமைதியா இருந்தாலும் அந்த வீடு தெரியுது. இல்ல அவன் அமைதி ஆக்கப்பட்டான்னு நினைச்சு ஒரு கூட்டம் காமெடி பண்ணாலும் அந்த வீட்டுல அவன் தெரியுதுன்னா அவன் வெளியில ஜொலிக்கிறான்னு அவனுக்கே தெரியும். அவனுக்கு இப்ப மண்ட கர்வமோ அதுவோ இதுவோ பிரச்சனை இல்லை. அவனை உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சில பேரை வந்து எதிர்க்கணும். இப்ப வரைக்கும் அந்த இப்ப நேத்து விஜய் சேதுபதி சார் வந்து கிட்ட ஃபர்ஸ்ட் பால கரெக்டா அடிச்சிட்டான் ஹாஸ்டல்னு. அடுத்த பால் ஹாஸ்டலோட வார்டனோட கட்டமைப்புக்குள்ள உள்ள செட் ஆறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு வெளிப்படையா அடிச்சிருந்தாலும் கேம் முடிஞ்சிருக்கும். அத வந்து அவன் பண்ணாம இருக்கான். அது ஒண்ணுதான் இப்ப அதுதான் சார் எனக்கும். அது வந்து அவர் எப்படி சேஃப் கேமா விளையாடுற மாதிரி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஏன்னா அது நிறைய பேருக்கு அப்படி ஒரு கட்டமைப்பு வந்துருச்சு. இதுக்கு பேர் வந்து ஆப்போசிஷன் சேஃப் கேம் தான் சொல்லுவாங்க. நமக்குள்ள பேசிப்போமே. இது சேஃப் கேமை தாண்டி ஒருத்தர் மேல இருக்கிற மரியாதையோடைய டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் தான். நீங்க அந்த மரியாதையும் சேர்த்து காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. இந்த இடத்துல ஒருத்தனுக்கு வில்லனா மாறிதாங்க ஆகணும். அதுதான் இந்த இடம். இந்த இடத்துல நீங்க வில்லனா மாறதுக்கு யோசிச்சீங்கன்னா நீங்க யாருக்கு வில்லன் ஆகுறீங்கன்றதுதான் மேட்டர். தீபக்கு தான் வில்லன் ஆகுறீங்க, ஹீரோவா தான் இருக்கீங்க. அது சார் அது வந்து சேனல் வந்து பாத்தீங்கன்னா அது அருண் பக்கம் செட் பண்ணுதோ. நேத்து அருணுக்கு கொடுக்கற அவங்க ஃபேவரிசம் எல்லாம் பார்க்கும் போது அருண் வெர்சஸ் முத்துக்குமரன் அதை கொண்டு வருவாங்களோ சார்? இங்க இன்டர் பண்றது சாரி புண்ணியக்கா எல்லாருமே அனலைஸ் பண்றாங்க. சோ எல்லாருமே சான்ஸ் கொடுக்கலாம். இது இல்ல இது எல்லாமே ஒரே கொஸ்டின் தான். நான் முடிச்சுக்கிறேன். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அனலைஸ் பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒன் பை ஒன்னா பேசலாம். எல்லாரும் அடுத்த அனலைஸ் பண்ணி வச்சுக்குவாங்க பேசுறவங்க. ஓகேங்களா சார்? பாத்துங்க சார். பொண்ணு நீங்க எல்லாம் செகண்ட் ரவுண்ட் கூட அப்படியே கொஸ்டின் வாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு ரவுண்ட் வந்துட்டாங்கன்னா நிறைய பேர் பேசணும். முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே இதோட சேர்த்தது தான். நேத்து வீக்கெண்ட் ஷோல நான் பார்த்த 3மே இந்த 3 கொஸ்டின் தான். அதை நான் ஒன்னா கேட்காம சார் பேச தனித்தனியா கேட்கிறேன். அவ்வளவுதான். அருணை பொறுத்த வரைக்குங்க அது எப்படின்னா அருண் வந்து நம்ம நான் பர்சனலா சொல்றேன். அவன் வந்து ஒரு மாதிரி மேன் கைண்டுன்னு வரும்பொழுது, அதாவது மனித நேயத்தோட பாக்குற ஒரு ஆங்கிள் அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த ஒரு விஷயத்த அவன் உண்மையிலேயே அங்க நடிக்கல. அவன் ரொம்ப சோல்ஃபுல்லா செய்யறான். நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். நான் எனக்கான நிகழ்வை தாண்டியும் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த த்ரூ அவுட் த ஷோலையும் பார்த்திருக்கேன். எல்லாம் சரி. ஆனால் இந்த கேமுக்காக அவனுடைய எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப வக்கரமா இருக்கு. வக்கரம்னா என்ன, இந்த கேமுக்கான வக்கரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால நீங்க வந்து என்னதான் தூக்கி இடுப்புல உட்கார வச்சு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டினாலும் அதுக்கு 2x2னா அது 5 தான் சொல்ல போகுது. நீங்க அப்படிப்பட்ட குழந்தையதான் வச்சிருக்கீங்க. அதை நீங்க வந்து நீங்க யார் ஊட்டி நீங்க என்னதான் எடுத்து ஸ்பூன் ஃபிட் பண்ணாலும் அது கடைசியில வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு திறமையும் இல்லைன்னு வெக்கமே இல்லாம அந்த அணிய ஒவ்வொரு தடவையும் முன்னாடி போய் ஆடுற கேம்ல எல்லாம் வெக்கம் இல்லாம
முத்துவை போக விட்டுட்டு 50வது நாள் வந்து வெக்கம் இல்லாம கேக்குறான் பாருங்க. அதாவது நீ உனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு உனக்கு இருந்தா நீ அவனுக்கு ஒரே ஒரு டேலண்ட் இருக்குன்னு நான் இப்ப பக்கத்துல நான் இருந்திருந்தேன்னா சொல்லியிருப்பேன். நாமினேஷன் பாஸ்லாம் எனக்கு வேணான்னு 50 நாள் நாமினேட் ஆனதுல ஒரு தடவை கூட நாமினேஷன் பாஸ் இல்லாம இருந்தான். இந்த ஒரு டேலண்ட் போகாதாடா மக்களை போய் சந்திச்சுட்டு வர்றதுக்கு? உனக்கு தான் டேலண்ட் நிறைய இருக்கேன். இது மாதிரி யாராச்சும் அவனுக்கு மூஞ்சில அடிச்சா மாதிரி பேசினேன். இப்ப என்னன்னா இவன் கோ வித் த ஃப்ளோல போயிட்டு இருக்கான். அருண்ன்ற ஒரு பர்சன் எல்லாம் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா முத்துக்கு காம்படிட்டிவ்னஸா வந்து பார்க்கவே கூடாது. சேனல் அப்படி யோசிச்சுச்சுன்னா சேனலை விட முட்டாள்தனம் வேற யாருமே கிடையாது. சேனலால என்ன ட்ரை பண்ணாலும் சௌந்தர்யாவை டச் பண்றதே அருணுக்கு கஷ்டம். முத்துவெல்லாம் வே பியாண்ட் த லிமிட். நீங்க இந்த மெட்ரிக்ல வந்து இவன் த்ரெஷோல்டு வேற அவன் த்ரெஷோல்டு வேற. அருண் சௌந்தர்யாவை அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்றேன். அவங்க என்ன மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில என்ன மாதிரியான ரன்வே சிஸ்டம் அவங்க ரெடி பண்ணாலும் உள்ளுக்குள்ள தூக்கிட்டு வந்து பக்கத்துல நிக்க வச்சாலும் என்னதான் ஆட்டம் களை கட்டினாலும் அருணால அவன் எண்ணத்துக்கு முத்துவ ஏன்னா அவன் ஆரம்பத்துல இருந்தே ஒரு இன்னசென்ட்டா நடிச்சு டைம் பீரியட ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் பல பேர் கொடுத்த ஃபீட்பேக்கு வர்ற நியூஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி பிளாஸ்ட் ஆகி தான் வெளில வர ஆரம்பிச்சிருக்கானே தவிர அவனா அவனோட பொட்டென்ஷியல் இன்னர் தாட்ல இருந்து வெளில வரல. அதனால அப்படி வராதவங்களால யாராலையும் இந்த கேம் இந்த களம் வந்து வின்னிங் லீப்புக்கு எடுத்துட்டு வர முடியாது. மேபி ஒரு சேனல் நினைச்சா ஒண்ணு பண்ணலாம். இந்த கிளாஸ் 5 அப்படின்றதுல 4th பிளேஸோ 5th பிளேஸோ வரலாம். அந்த ஃபர்ஸ்ட் 3க்குள்ள வர கூட அருணால வர முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா சார். சார் பாலாஜி நீங்க பேசுங்க. பாலாஜி சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நேத்து ஏதோ ஒரு சேனல்ல பேசுனீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் இது இமாருக்கு பதில் பேசினேன் யுனிவர்சல் ஸ்கிரீன்ல. ஓகே ஓகே. ஃப்ரைடே அன்னைக்கு பேசியிருந்தேன். சூப்பர். சொல்லுங்க சார். இல்ல கோ ஹெட். இல்ல நான் வந்து நேத்தி எபிசோடு முந்தானேத்தி வந்து எபிசோடையும் என்னோட வியூல வந்து முந்தானேத்தி வந்து தீபக் வந்து அந்த லிவிங் ஏரியால ஒரு இது பண்ணுவார் இல்லையா, ஒரு டிஸ்கஷன் அந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம். ஸோ அதை நேத்தி வந்து விஜய் சேதுபதி ஸ்டேஜ்ல ரிப்பீட் பண்ணாரு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இந்த அவர் பண்ணதுக்கும் இவர் பண்ணதுக்கும் எதுவும் பெருசா வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஒன் சைடடா இருந்த மாதிரி ஃபீலிங். ஏன்னா வந்து அவர் அருண் கிட்ட பேசும்போதும் சரி, இல்ல தீபக் கிட்ட பேசும்போதும் சரி, நீங்க இதுக்காக தானே பண்ணீங்க அப்படின்ற அவரோட தாட்டை வந்து கொண்டு போய் வச்சுட்டு மஞ்சரி கிட்ட மட்டும் நீ தப்புன்னு ஒத்துக்கிற வரைக்கும் இது பேசணும் அப்படின்ற மாதிரி பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்கு என்னன்னா வந்து இதை விட சீரியஸான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வீக்ல இருந்த போது இவ்வளவு டீடைல்டா கொஸ்டின் பண்ணாத ஹோஸ்ட், இது நான் ஹோஸ்ட் மட்டும் சொல்ல முடியாது, சேனல்னு வச்சுக்கோங்களேன், பண்ணாத ஹோஸ்ட் நேத்தி மட்டும் இதை வந்து எதுக்காக பண்ணாங்க? அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளி எனக்கு தெரிஞ்சு ஷூட் போனவங்க வந்து ஒரு 3 hours இருந்திருக்கும் சார். அண்ட் அதுல வந்து 2.5 hours எபிசோடுன்றது வந்து இவங்க பெருசா எதுவும் எடிட் பண்ணலன்ற மாதிரி தான் இருக்கு. அது எதுக்கு வந்து வெறும சுத்துறாங்க இவங்க கண்டஸ்டன்ஸ் காமிக்கணுன்றதுக்காக பண்ணி இது சேனலுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சா என்னன்றது எனக்கு தெரியல. மோரோவர் எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஓவரால் இந்த ப்ராப்ளம் காரணம் அருண் அண்ட் தீபக்கா தான் நான் பாக்குறேன். அது நான் ரிவ்யூல சொல்லியிருந்தேன் சார், ஃப்ரைடே அன்னைக்கு ரிவ்யூல. பட் இதை ஏன் சார் சேனல் இப்படி பண்றாங்க? இவ்வளவு ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் தீபக், விஷால், அருண். ஒரு 3 ஆங்கிள் யோசிப்போம். மூணு வேளை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம நம்பர் 1 இது மேபி யூனோ மே நாட் தான் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எடுத்துக்கணுமே தவிர இது ஃபேக்ட்ன்ற மாதிரி எடுத்துக்க கூடாது. பெர்ஸ்பெக்டிவா என்ன ஃபீல் பண்றேன்னா, நம்பர் 1 ஆக்சுவலா நேத்து என்ன ட்ரை பண்ணிருப்பாங்க, எதுக்கு இந்த டீடைலிங் பண்ணி தீபக்கோடைய கேப்டன்ஷிப்பையும் தீபக்கையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 50+ days ஆயிடுச்சு. இவங்களை வந்து ஒரு 85+ daysக்கு மேல தாண்டணும்னா இந்த மாதிரியான பிரைம் ஸ்லாட் டாஸ்க்ல வந்து ரொம்ப நேரம் டைம் கொடுத்து இவங்களுடைய ஒரு கோட் ஆஃப் கான்டாக்டை வந்து, அதாவது இவங்களுடைய பிஹேவியர்ல வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரைஸ் பண்ணா 2 ஆங்கிள் ஆஃப் ஒர்க் மட்டும்தான் நடக்கும். ஒன்று இவங்களுடைய இவங்களுடைய கரண்ட் ஆடியன்ஸ்ல இருந்து லார்ஜம் ஆடியன்ஸோடைய தாட்டும் பிளஸ் உள்ள இருக்கிறவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வெளியில இருந்து இவங்களை அப்ரிஷியேட் பண்ற விதம் நல்லா இருக்கலாம். அப்போ வெளியில மக்கள் இதை தான்
ரசிக்கிறாங்க, எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா திடீர்னு சௌந்தர்யா தீபக் மேல அடிச்ச டைவ், ஜாக்லின் தீபக் மேல அடிச்ச டைவ்லாம் வந்து திடீர் டைவ். இது வந்து நான் கேப்டன்ஷிப்ல வந்து மெஸ்மரைஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, எங்களை பார்த்தா எப்படி இருக்குதுன்ற மாதிரி இருக்குது அது ஆக்சுவலா. இது இந்த மாதிரியான டைவ் எல்லாம் வந்து ஒரு 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 பாயிண்ட்ல they are trying to make they themselves believe that what you are going is in the right track. சூப்பரா போயிட்டு இருக்கீங்க, அப்படியே கொண்டு போங்க. ஏன்னா உங்களோட ஆப்போசிஷன்ல தீபக்க குரல் கொடுத்து ரைஸ் பண்ணி கேள்வி கேட்கிற ஃபீமேல்ல ஒரு கிரண்டான ஒரே ஃபீமேல் மஞ்சரி தான் எனக்கு தெரிஞ்சு. வேற யாராலையும் ஜாக்லின் எல்லாம் சும்மா பாம்பான்னு பேசிட்டே தவிர தீபக்க அட்டாக் பண்ணி பேசலாம் வரல, அருணை வந்து இது பண்ணி பேசலாம் வரல. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரியால ஒரு லெவல் வரைக்கும் தீபக்க வந்து ஒரு ஒரு அளவுக்கு புஷ் பண்ணி தள்ளிட்டு போக முடியுது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு விசிபிளா இருக்கு. மேபி மேபி இந்த 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 கைண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் கேம் பிளேல வந்து தீபக் கைண்ட்ஸ்டா பேசுற ஒரு பிளேயரை ரைவலா ஃபிட் பண்றதும், இன்னொன்னு அவங்க நினைக்கிற பிளேயர் ஸ்ட்ராங் ஆயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சரி வந்து டே பை டே இஃப் ஷி இஸ் பிகமிங் மோர் ஸ்ட்ராங்கர், இட் இஸ் வெரி டஃப் டு ரிமூவ் பீப்புள் ஃப்ரம் த க்ரௌட். இப்போ கூட பாருங்களேன், நாம நினைச்ச மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ட்வீட்ஸ்ல கூட போட்டிருப்பேன், பல ஸ்பேஸ்ல பேசியிருப்பேன். அவங்க இந்த மாதிரியான ஒயில்ட் கார்டை அமிச்சா அவங்க உள்ள வச்சிருக்கணும்னு நினைக்கக்கூடிய அவங்க ஹோம் ப்ராடக்ட்ஸோ இல்ல அந்த சோ கால்டு பீப்புளோ உள்ள இருப்பாங்க. இன்னையோட சேர்த்த ஹேட்ரிக் ஒயில்ட் கார்டு பிளேயர்ஸ் மட்டும்தான் வெளில வந்திருக்காங்க. யாரெல்லாம் 30ஆம் தேதிக்குள்ள வந்துச்சாங்களோ அவங்கெல்லாம் 60 நாள்ல அந்த மிச்சம் அந்த பீப்புள் தான் வெளில வந்திருக்காங்களே தவிர ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் உள்ள அவங்க ஸ்டோர் பண்ணி இந்த ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் தள்ளிட்டு போகணும்னு நினைச்ச பீப்புள் வந்து உள்ளதான் இருக்காங்க. ஸோ இன் ஒன் வே மேபி இவங்க இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் தீபக்கு அருணுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பப்ளிக் சப்போர்ட் அண்ட் இந்த கேமை வந்து இந்த வேயை வந்து ரசிக்கிறாங்க அப்படின்றத வந்து உள்ள இருக்கிற பீப்புளையும் தீபக்கையும் நம்ப வைக்கிறதும் ஆப்போசிஷன் சைடை வந்து இன்னும் ரைவலாவே கொண்டு போகணுன்றதுக்காக அப்படி கொம்பு சீவுறது ஒரு பாயிண்டா பாக்குறேன். இல்ல இன் அதர் வே அரவுண்டு எப்படின்னா இந்த ஹோம் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றதுக்கான மேக்சிமம் டைம் ஃப்ரேம் வந்து இந்த மாதிரியான இஷ்யூல வந்து ஒரு கேப்டன்ஷிப் 8th சீசன்ல இந்த கேப்டனை இவ்வளவு ப்ரொமோட் பண்றதும், அருணுக்கு பர்த்டே கேக்க வெற்றி ஒரு மாதிரி ரொம்ப பேம்பர் பண்ணி அருண் மேல வந்து எக்ஸ்ட்ரா கன்சர்ன் கேர் எல்லாம் காமிக்கிற அந்த ஒரு விதம் வந்து அவங்களோட ஜெனரிக்கான ஃபேன் ஃபாலோயர்ஸ் ஆடியன்ஸ் அப்படின்ற ஏதாவது அந்த அவங்க பண்ண சீரியல் ஷோஸ்க்கான ஆடியன்ஸ் இவங்களெல்லாம் திருப்திப்படுத்துற வகையில அந்த மாதிரியான கூட்டம் வந்து ஸ்டில் இவங்களுக்கு ரிப்பீட்டடா ஓட் போடும் அப்படின்னு நம்பிக்கை இவங்களுக்கு ஒரு வேலை இருந்தா, இல்ல அது ஓட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்லயோ இல்ல ஒரு லாட்ஸம் குரூப்ல இவங்களெல்லாம் வந்து 80ஆம் தேதி வரைக்கும் கூட்டு வரணும்னா இவங்களை மெதுவா ப்ரோமோஸ்லயும் மேக்சிமம் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்லயும் வச்சு கவர் பண்ணாதான் இவங்களோட மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும்ன்றது மட்டுமே காரணம். ஆப்போசிஷன்ல இந்த மஞ்சரியோ முத்துவோ இல்ல இவங்களெல்லாம் வேணாம். பட் இவங்களை ஹீரோவா காட்டணும்னா சில பேர் வில்லனா காட்டணும்ல, அதுதான் இந்த சாச்சனா மஞ்சரி முத்து இந்த மாதிரியான பீப்புளை வந்து இவங்களோட கான்வர்சேஷன்ல இருக்கிற அது வந்து சென்ஸ்லெஸ் ஆகும், இவங்க பண்ணதை வந்து ஒரு சென்சிபிளான மூவ் ஆகவும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஹோஸ்டுக்கு ஷோவோடைய ஒரு கிளாரிட்டியும் இல்லை. ஷோவோட கிளாரிட்டி ஆக்சுவலா கம்ப்ளீட்டா இல்லாதத கம்ப்ளீட்டா இவங்க அட்வான்டேஜுக்கு கிராண்டடா எடுத்துக்கிட்ட மாதிரியும். அதாவது இப்ப நீ இதை லெஃப்ட் எடு ரைட் எடு திரும்பாதீங்க அபவுட் அண்ட் பண்ணுங்க இண்டிகேட்டரை போடுங்க இப்படி எல்லாமே ஒரே நேரத்துல அடிச்சா ஹோஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த கவன் படத்துல வந்த மாதிரி கழுத்துல இருக்க காதுல இருக்கிற ஹெட்போனை கழட்டிட்டு அவர் பாட்டு பேசினா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒண்ணு நடந்துச்சு நேத்து. அவர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னடா இத்தனை சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி அவர் கழட்டிருப்பாரோன்னு எனக்கு தோணுது அவரு. ஏன்னா அப்படிதான் போச்சு அந்த ஷோ. நீங்க ஆக்சுவலா வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். அத ரொம்ப அதாவது ஒரு கேள்வியை சுத்த விடுறீங்க அப்படின்னு அதை சுத்தி விட்டுறீங்க அப்படின்னு சொல்றவருக்கு சிம்பிளா க்ளோஸ் எண்டுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேள்வினா அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேப்டன்ஷிப் வந்து எப்படி இருக்கு தீபக் தான் அப்படின்னும் போது ஒரு செழிப்பான ஹாஸ்டல் மாதிரி இருக்கு அப்படின்னா அவரே சொல்லிட்டாரு கண்ணை மூட்டு கும்மாங்குத்து குத்துறீங்க அப்படின்றது. இதை விட என்ன டைரக்ட் ஆன்சர் எனக்கு ஒன்றும் புரியலையே. இதுல என்ன சுத்தி விடுறதுன்னு எனக்கு தெரியலையே.
சார் இதுக்கு மேல என்ன சார் டைரக்டா ஆன்சர் பண்ணதான் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறது நான் சொல்லாமலே உங்களுக்கு கன்வே ஆகுது. இதுக்கு மேல நான் என்ன உங்களுக்கு நான் சுத்தி விட்டேன்றது எனக்கு தெரியல அப்படின்றது சொல்லியிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஹோம் ப்ராடக்ட்ஸை ஹோல்ட் பண்ண நினைக்கிறது எல்லாமே இது எல்லாம் கிட்டத்தட்ட இதில் ஒரு 4-5 பேரோட ஒய்ஃப் வந்து அவங்களும் செலிபிரிட்டி. ஃப்ரீஸ் டாஸ்க்கு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும், கேலப்பாக இருக்கும். நினச்ச விக்கெட்டுங்க விழுந்துடக்கூடாது. இப்போ இந்த வாரம் சிவகுமாரை காப்பாற்றிட்டாங்க. அடுத்த வாரம் பார்ப்போம் 9th 10thலையா டபுள் எவிக்ஷன் இருக்கா இல்லையான்னு. இல்லைனா அவங்களுக்கு வந்து யாரை ரீடைன் பண்ணி ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது அடுத்த வாரத்தில் போகும்பொழுது அதில் இன்னும் மச் மோர் கிளாரிட்டியாக தெரிஞ்சு போயிடும் இவங்க யாரெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது. ரெண்டாவது இவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் பெட்டி எடுக்கணும்னு அவங்கள க்ரூம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஃபினாலேக்கு போகிறதுக்கான இது எல்லாமே வந்து இப்போத்துலேருந்து ட்ரைவ் பண்ணாதான். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் இருக்கிறது கிட்டத்தட்ட 4 to 5 weeks தான். எந்த ஒரு டிசிஷனும் வந்து ஐ திங்க் ஸோ 6 weeks மேக்ஸ் 5 to 6 weeks தான் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க எல்லா டிசிஷனும் பட்டுன்னு எடுத்து பண்ணணும்னா அது ஹோஸ்ட்டை வச்சு தானே பண்ண முடியும். இப்போ அந்த ஃபோர்ஸபிள் பாயிண்ட்ல ஹோஸ்ட் வந்து மாட்டிக்கிட்டாரு. அவர் மாட்டினதுனால ஒட்டுமொத்த ஷோவும் வந்து நேற்று ஒரு நாள்ல அதாவது தூக்கி எப்படி சொல்றது சுத்தி விடுறாங்க. நான் நேத்து என்னைய பொறுத்த சார் நேத்து நாங்க 19வது கண்டஸ்டண்டா 18வது கண்டஸ்டண்டா பார்த்தோம் சார். அப்படிங்களா? ஆமா சார். நீங்க அப்ப அவர்கிட்ட நான் தான் கேட்டேன், நீங்க விஜய் சேதுபதி சாரோட நேத்து ஹோஸ்டுக்கு என்ன பண்ணும் நேத்தோடைய ஷோவை பார்த்து உங்களோட கருத்து என்னன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்ததுக்கு நான் ட்வீட்ல போட்டேன். ஒரே ஒரு தடவை அவரு போய் அந்த ஷோவை ரிமோட்டை யூஸ் பண்ணாம பார்க்க சொல்லுங்க. அவருக்கே பார்க்க முடியுமா முடியாதான்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடும். இருக்கிறதுலயே ரொம்ப டஃப் நேத்து ஷோவை பாக்குறது தான். ஏன்னா எதுக்காக ஓடுதுன்னே தெரியாம ஓடுச்சு. சார் லிட்டரலி சார் இந்த பவுல் மேட்டர் எல்லாம் பேசும்போது சார் வீட்டுல வந்து என்ன பேசிட்டு இருக்கோம்னா, இப்ப எங்க என்ன டாபிக் வந்தது, பூ கட் பண்ற டாபிக் தானே வந்தது, இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம பவுல் டாபிக் போச்சுன்னு வீட்டுக்குள்ள எல்லாரும் நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் சார். கரகரன்னு அது உச்சகட்ட பீக்குக்கு போயிடுச்சு நேத்து. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் அவருக்கு அந்த ஷோவோட ஃபாலோ அப் இல்லாதது பெரிய அட்வான்டேஜா போயிடுச்சு மேக்கர்ஸ் அண்ட் அந்த காதுல சொல்றவங்களுக்கு. அதனால ஐ திங்க் ஸோ the show has completely gone out of. இதுல பாவம் பலியாடு as usual ஏதாவது வாரத்துக்கு ஒரு பலியாடு வேணும். இன்னொன்னு the way how Ryan is getting nose cutted. இன்னொன்னு ஒருத்தனோட பர்த்டேல ரோஸ்ட் பண்றீங்க, ஒருத்தனோட பர்த்டேல அவனை வந்து அப்படியே ஜோஷ் பண்றீங்க. அது என்ன லாஜிக்னே புரியல. ஒன்னு எல்லாரையும் ஒன்னாவே ட்ரீட் பண்ணிடலாம், இல்ல நீங்க ஒருத்தனை மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ட்ரீட் பண்றது அப்படின்றது ஐ மீன் இட் டசன்ட் லுக்ஸ் குட். பட் ஐ மீன் சார் அது நான் இன்னொரு ஆங்கிள் சொல்றேன் சார். ஆக்சுவலா எல்லாருக்குமே அது ரொம்ப அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வியூல இருக்கும். ஆக்சுவலா முத்துவோட கேப்டன்ஷிப்ல இதே தான் சார் நடந்திருக்கும். அவர் அந்த 3-4 நாள் வந்து சிறப்பா பண்ணியிருப்பாரு. அதுல வந்து இதே பிக் பாஸ் தான் சொல்லியிருப்பாரு, போட்டுருவார் போட்டுட்டும் தூற்றுவார் தூட்டுட்டும்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியே பாராட்டியிருப்பாரு. அந்த இடத்துல ஹவுஸ்மேட்ஸே எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த கடைசி நாள் வந்து அவர் உட்கார வைக்கும் போது அவர் ஒரு விஷயத்தை கேட்கும் போது அந்த இடத்துல அந்த ஒரு ஃபிளா வந்து அவர்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை தவறு வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. அதை வந்து போட்டு வீக்கெண்ட்ல போட்டு அவர் ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி சுயமரியாதை இருக்கோ அதே மாதிரி தான் மத்தவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவரை போட்டு காயப்படுத்தி அந்த இடத்துல அவரோட கேப்டன்ஷிப்ல எந்த இடத்துலயும் சரி ஹவுஸ்மேட்ஸும் சரி யாருமே பிரைஸ் பண்ணி பேசல, எல்லாருமே சேர்ந்து கடிக்க தான் செஞ்சாங்க. அந்த இடத்துல நீங்க அந்த எபிசோட்ஸ்குள்ளயுமே சரி சுனிதாவா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், என்ன இவர் இவ்வளவு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படி அப்படி இருக்க முடியும்? நான் அவங்களே சொல்லுவாங்க இன்டெரக்டா, இது வந்து ஹாஸ்டல் மாதிரி இருக்கு, நம்ம ஆஸ்திரேலியா இருக்கும், வீட்டுல தானே இருக்கும், இவ்வளவு ஸ்ட்ரிக்டா வந்து இந்த ஒரு குப்பை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உள்ள வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படியே வைஸ் வர்சா தீபக்கோடைய கேப்டன்ஷிப் அதே மாதிரி தான் இருக்கு. தீபக் கேப்டன்ஷிப் அதே தான் நடந்தது. கூட அவர் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணாருன்னா நடுவுல அந்த டாஸ்க் அவரா வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து கொடுத்த ஒரு விஷயம் பண்ண சொன்னாரு. அது ரியலி அப்ரிஷியேட்டபிள், அது நானும் பாராட்டுறேன். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா சேம் டிட்டோ பேட்டர்ன் தான் அவரும் ஃபாலோ பண்ணாரு. அந்த இடத்துல ஹவுஸ்மேட்ஸ் இண்டிவிஜுவலா மாறதுனால எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் தான் அங்க சேஃப் கேம் விளையாடுனாங்கன்னு நான் பாக்குறேன் சார். ஹவுஸ்மேட்ஸ் தான் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஃபர்ஸ்ட் குரூப்பா இருந்தாங்க, அதனால நம்ம குரூப்பா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணா அந்த இடத்துல முத்து வந்து குறை சொல்லி முத்துவோட அந்த கேப்டன்ஷிப்பை நம்ம மட்டுப்படுத்தி அந்த இடத்துல முத்துக்கு அப்ரிசியேஷன் கிடைக்க விடாம பிளஸ் வந்து
ஹோஸ்ட்டுமே அந்த இடத்துல வந்து முத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த திட்டு வாங்க வச்சு முத்துவை காலி பண்ணுன்ற ஒரு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி இருந்தது. இப்ப இண்டிவிஜுவல் கேம் விளையாடும் போது ஹவுஸ்மேட்ஸ் வந்து இப்ப நம்ம ஒருத்தர் மட்டும் வந்து இந்த கேப்டன்ஷிப் தப்புன்னு சொல்லிட்டா மொத்த பேரும் ரைட்னு சொல்லும் போது நம்ம அந்த இடத்துல தனியா வந்து மாட்டிப்போம் தெரிஞ்சிருவோமே அப்படின்னு ஒரு பயத்தின் அடிப்படையில எல்லாருமே போய் ஒரு போர்விங்க்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கேப்டன்ஷிப் சூப்பரா இருந்ததுன்னு சொன்ன மாதிரி தான் சார் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சது. அதே 3 நாள் தான் வந்து 3 நாள் இவரோட இது கேப்டன்ஷிப்ல பிரச்சனை இல்லாம இருந்தது. 4வது நாள்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, சண்டை நடக்குது. அதுவும் ஒருத்தர் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணாம மேல ஏறி வந்து சொல்றாரு, டேபிள் மேல ஏறி நின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு வார்த்தை பயன்படுத்துவாரு, எல்லாரையும் பார்த்து சொல்லுவார், என்னடா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்ற வார்த்தையை அவர் கூட மஞ்சரிக்கு மட்டும் பயன்படுத்தாம மொத்த ஹவுஸ்மேட்ஸ் மேலயும் பயன்படுத்திருப்பாரு. அது மட்டுமே இல்லாம அவ்வளவு ஒரு ப்ரொவோக் ஆகி அவர் விஷயம் பண்ணது இந்த இடத்துல வந்து கேட்கப்படாமே போயிடுச்சு. அவர் சிம்பிளா ஹோஸ்ட் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, எனக்கு அதே பச்சையா தெரியுது அந்த நெரேட்டிவ், நீங்க வந்து மஞ்சரி விஷயம் மட்டும் தவிர்த்து இது எல்லாமே உங்க கேப்டன்ஷிப் சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. ஏன் அன்னைக்கு அதுவே முத்து பத்தி நீங்க சொல்லிருக்கலாமே, நீங்க அந்த ஒரு விஷயம் உட்காரத மட்டுமே நீங்க தவிர்த்துட்டு மீதி எல்லாமே நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாமே. அப்போ நீங்க என்ன விதமான நரேட்டிவ் செட் பண்றீங்க, என்ன விதமான முரண்பாடுகள் மூட்டைகளா வந்து ஹோஸ்ட் இருக்கிறாருன்றத நான் ஒரு இங்க சாமானிய ஒரு ஆடியன்ஸா நான் சொல்ல விரும்புறேன் சார். இந்த இடத்துல அவ்வளவு ஒரு முரண்பாடுகள் இருக்கு. இன்னும் 25 நாள் இன்னும் 50 நாள் ஆனாலும் ரஞ்சித்தையும் தீபக்கையும் விஜய் சேதுபதி சார் எதுவும் கேட்க மாட்டார், 100% கேட்க மாட்டார். நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கேட்க மாட்டார், அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசவே மாட்டார். அது மற்றவங்க எல்லாரையும் கால் எடுத்து பேசிடலாம். ஆனா இவங்க 2 பேரையும் அவரு கால் எடுத்து நீங்க செஞ்சது ஏங்க, ஒரு இடத்துல மஞ்சரி ஏய் அப்படின்னு ஒரு கத்தி என்னம்மா இப்படி கையை வச்சுட்டு பேசுறா ஒன்றும் தப்பு இல்லைன்னு அவ்வளவு கிரண்டிங்கா பேசின ஒரு பர்சனை விஜய் சேதுபதி நினைச்சிருந்தால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும் போது என்ன நாகரிகம், மேனஸ், டிசிப்ளின் இதெல்லாம் பேசுற நீங்க பஸ்ட் அவுட் ஆகுறீங்க. நீங்க அது என்னங்க, அது இந்த அன்னியன், அம்பி, ரெமோ எல்லாம் 3 ஒரே நேரத்துல உள்ள வந்து கேப்டனா மாறுறாரு, தீபக்கா போறாரு, தீபக்கா வர்றாரு, கேப்டனா போறாரு. இந்த டிராமா காமெடி எல்லாம் வேற யாருக்கிட்டே பண்ணலாம். இதெல்லாம் வச்சு ஹோஸ்ட் காமெடி பண்றதை விட்டுட்டு எவ்வளவு அழகா தீபக்கை பொத்தி வச்சு, அதாவது தம்பி நீ வந்து அந்த மஞ்சள் விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்ட, மற்றபடி பெரிய அளவு அப்படின்னு சொல்றதும், முத்துவை வந்து தலையில கிரீடம் வச்சுட்டா கணம் ஏறிடக்கூடாதுன்னு கலாய்க்கிறதுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஒரே ஒரு வித்தியாசம்தான். நீங்கள் அதாவது நீங்க வந்து ஒரு பிரதிநிதியா பதில் சொல்ற இடத்துல நீங்க நீதிய இல்ல ஒரு நியாயமான ஒரு விஷயத்த சரியா செய்யாம விட்டுட்டீங்கன்னா, அது வெளியில அந்த பலவீனமாச்சுன்னு நினைக்கிற ஒருத்தருடைய பலம் 100 மடங்கு ஏற்படும். அன்னைக்கு அவமானப்பட்டு உட்கார்ந்த அவன் அன்னையிலிருந்து அவனோட வளர்ச்சி வெகு சீக்கிரமா, அதாவது ஒரு ஹீரோ எப்படி உருவானோ, ஒருத்த அடிக்க அவன் கீழே விழுந்த 9 பேர் அடிச்சா அவன் மாஸ் ஹீரோவா ஆவான்ற மாதிரி அன்னையில இருந்து முத்துவோடைய கிராஃபி எங்கேயோ போயிடுச்சு ஆக்சுவலா சொல்லணும்னா. ஏன்னா இங்க எல்லாரும் ஒரு நாள் தப்பு செஞ்சுதான் ஆகணும். இந்த வீட்டுக்குள்ள அதுல எக்ஸப்ஷனலின்றதெல்லாம் யாருமே கிடையவே கிடையாது. ஆனா எக்ஸப்ஷனலையும் ஒருத்தனை போய் நீங்க ப்ரொடெக்ட் பண்ண பாத்தீங்கன்னா அவன் மேல இருக்க ரெஸ்பெக்டே போயிடும். இப்ப எந்த ஒரு ரிக்ரெட்டோ ரியலைஸும் இல்லாமல் தான் செஞ்சதை ஏதோ அன்னைக்கு அந்த டேர்னுக்கு திரும்பி சாச்சனாக்கு ஒரு சாரி, அந்த டேர்னுக்கு திரும்பி மஞ்சரிக்கு ஒரு சாரின்னு சொல்ற அந்த வாய்ஸ்ல தீபக்கு எந்த ரெஸ்பெக்டும் ஏர்ன் பண்ண முடியாது. அதே சமயம் ஒரு நேரத்துல மேனஸும், ஒரு நேரத்துல வந்து எமோஷனலி தீபக் கிட்ட பேசின சௌந்தர்யா, ஜாக்லின்லாம் இந்த குரூப்ல தான் மேக்சிமம் ஓட்டு நமக்கு அகைன்ஸ்டா விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சு தர்ஷிகா, ஜாக்லின், சௌந்தர்யா, அன்ஷிதா இவங்க எல்லாம் வந்து அந்த பாய்ஸோட மேக்சிமம் ஓட் போலிங் ஜாஸ்தியா இருக்கு, கேர்ள்ஸ் கம்மியா இருக்குன்ட்டு ஒரு கேவலமான கேம் ஒன்று விளையாண்டுட்டு இருக்காங்க. அதாவது இண்டிவிஜுவல் பிளே கேம் விளையாடுற சொன்னா ஒரு கேவலமான ஒரு கேம் இப்ப திடீர்னு அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதனால ஒரு மைலேஜும் இருக்க போறது கிடையாது. எண்ட் ஆஃப் த டே இவங்களுடைய நாமினேஷன்ல தப்பிக்கிறதுக்காக திடீர்னு, ஏன்னா தீபக்கு அகைன்ஸ்டா போயிடக்கூடாது. அவங்க சேம் அவங்களுக்கு ஒரு 5 பேர் தானே, தீபக், ரஞ்சித், விஷாலு, சத்யா, அருண், இவங்க 5 பேர். இவங்க 5 பேர்ல யாரை தொட்டாலும் அகைன்ஸ்டா ஆகுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேம் ரொம்ப ஸ்மார்ட்டா விளையாடுறதா நினைச்சிட்டு விளையாடுறாங்க. இது கொஞ்சம் ஒரு 5 பீப்புள்ஸ். இதே ஆனந்தி, பவித்ரா, எனக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த மற்ற வீட்டு பீப்புள் வந்து ரொம்ப பயஸ்டா இருக்காங்க, இல்ல ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்கன்னா, உண்மையிலே இதே ஃபீலிங்ல பல இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ண பவித்ரா, ஆனந்தி முக்கியமான நேரத்துல எழுந்துச்சு இல்ல எங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கு அப்படின்னு அப்ப பேசுறத விட்டுட்டு ரொம்ப எண்டுல ஆனந்தி மழுப்பி ஒண்ணு சொல்லுவாங்க. பவித்ராவும் என்ன சொல்றது, இன்ஃபேக்ட் பவித்ரா வந்து ஏதோ கடைசி நேரத்துல ஏதோ ஜாயிண்ட் ஆன மாதிரி தான் ஆனாங்களே தவிர, இது இந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு தரப்பான கருத்து முத்துக்கு மட்டும் இல்லைங்க எனக்கும் இருக்கு அப்படின்னு
அப்படி எழுந்திச்சு பேசுற பல சீசன்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கண்டஸ்டன்ட்க்கு வரும்போது இல்லை சார் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்குன்னு. இந்த சீசன்ல எப்படின்னா எல்லாருமே ஒரு சேஃப் கேம் தான் ஆடுறாங்க. அந்த சேஃப் கேம்ல தீபக்கு அகைன்ஸ்டா ஒருத்தவங்க வாயை திறந்து பேசுற அந்த ஒரு விஷயம் பண்ணாம போனது வந்து மேபி அது வந்து அவங்களோட நிலைப்பாட்டை அவங்களே கெடுத்துக்கிட்ட மாதிரி தான். அதாவது சார் ஆக்சுவலா அது வந்து சார் நான் எப்படி பாக்குறேன்னா பிரெயின்லெஸ் இன்டர் பண்றது சாரி. சொல்லுங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம 2 பேரும் மாத்தி போயிடலாம் இல்ல அடுத்த ஸ்பீக்கர், ஏன்னா இது முக்கியமான பாயிண்ட். இதை பேசிட்டு அடுத்த ஸ்பீக்கர் போயிடலாம். ஓகேங்களா? போயிடலாம். முக்கியமான பாயிண்ட், இதை முடிச்சுட்டு போயிடலாம். என்னன்னா சார் நான் எப்படி பாக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி சீசன்லாம் கமல் சார் வந்து ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணுவாரு சார். ரிசீவ் பண்ணி திரும்ப அவங்க கிட்ட அவங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண விடுவாரு. அந்த ஃபீலிங்கை வந்து ஆக்சுவலா ஆடியன்ஸ் ரொம்ப என்னால நான் ஆடியன்ஸா நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். கமல் சார் வந்து திரும்ப அவர் எப்படி அந்த ரிப்ளை வாங்குறாரு, அவங்க கிட்ட இருந்து அவங்க உள்ள என்ன நினைக்கிறாங்கன்றதை எடுப்பாரு சார். அவர் அழகா வந்து எடுப்பாரு, அவங்க கிட்ட உள்ள அழகா வந்து உள்ள புகுத்தி திரும்ப அதை வந்து ரிட்டர்ன் எடுப்பாரு. இவர் எடுக்கும் போதே நான் இங்க இருந்து பாக்குறேன் சார், டிவியில பாக்குறேன், எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவர் எடுத்தோடனே விஜய் சேதுபதி வந்து டைரக்டாவே ஒருத்தர் சப்போர்ட்ன்ற இடத்துல ஸ்டாண்ட்ல நின்னு தான் சார் அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அப்படின்னும் போது ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க அவருக்கு எதிரா? அப்போ தீபக் எதிராக இவங்களால எப்படி பதில் சொல்ல முடியும்? அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஸ்டாண்ட் நகருவாங்கன்னா, ஒருவேளை ஆல்ரெடி வந்து ஹோஸ்ட் வந்து தீபக் வந்து சப்போர்ட்ன்ற ஒரு ஸ்டாண்ட்ல நின்று பேசும்போது நம்ம சொல்றது வந்து இப்ப தப்பா போயிடுச்சுன்னா அப்ப நம்ம வந்து சேஃபர் சைட்ல போயிடலான்ற ஒரு ஸ்டாண்டுக்கு தான் சார் நகருவாங்க. இது வந்து எனக்கு பச்சையா தெரிஞ்சது சார் இந்த எபிசோட்ல. இது ஆப்வியஸா நான் வந்து ரொம்ப பச்சையா ஃபீல் பண்ணேன். இது ஃபுல்லா வந்து அதனாலதான் எல்லாருமே பயந்தாங்க. அது அவரே ரிவர்ஸ்லயே ஒண்ணு பண்ணுவாருங்க. அதை இதை இப்ப நீங்க சொல்றீங்களா, அது அவர் ரிவர்ஸ்லயே ஒண்ணு பண்ணாரு. எப்படின்னா, நான் தீபக் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லல, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். அதை ஆரம்பிக்கும் போதே நான் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லும் பொழுதே இப்ப அவரு தீபக் ஃபேவரா தான் கேட்க போறாரு. இப்ப ஆப்போசிட் மைண்டுக்கு என்ன ஃபிட் ஆகும்? ஓகே, இது அதுதான் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பாருங்களேன். இவங்க மைண்ட் செட் பண்ணி பேசும் பொழுது கண்டஸ்டன்ஸ்க்கோ ஆடியன்ஸ்க்கோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்க. தீபக்கோட ஐ மீன் இன்க்ளூடிங் தீபக்குக்கும் சேர்த்து நீ செஞ்ச மூவ் சூப்பர் மூவ், அது வெறும் பாராட்டத்தக்கது. வெளியில எல்லாரும் அதை ரசிச்சு கொண்டாடி இருக்காங்க. யூ ஹவ் டன் த கிரேட் ஜாப். ஸோ ஆஸ் அ கேப்டனா யூ ஹவ் டன் த பெஸ்ட் அப்படின்றத தீபக்கையும் எக்ஸ்ட்ராடனரியா கன்வின்ஸ் பண்ணுன்ற மைண்ட்ல அதை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று கண்டஸ்டன்ஸ்க்கும் சரி, முத்துக்கும் சரி, இல்லை இந்த பக்கம் இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் சரி, ஒன்னு வந்து அவங்க ரிச் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ்க்கு மட்டும் என்னன்னா எல்லா டைரக்ஷனும் தெரிஞ்சதுனால எது தப்பு எது சரின்றது வந்து ஓவரால் வியூல வந்து தெரிஞ்சுக்க முடியும். அங்க உட்கார்ந்து கிளாப் அடிக்கிற நான் இப்ப ரீசெண்ட் டைம்ல நிறைய தடவை யோசிச்சு பார்ப்பேன். ஒருவேளை எந்த ஆடியன்ஸும் இல்லாம விஜய் சேதுபதி சார் உட்கார்ந்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ண சொன்னா அவரே குழம்பு போய் உட்கார்ந்துருவாரோன்னு. ஏன்னா அவருக்கே பல இடத்துல இவங்க அடிக்கிற கிளாப்பை வச்சுதான் ஓ இது கரெக்டா போகுது போகலன்ற ஒரு தாட்ல போயிட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் மேபி அவரு நினைக்கிற ஒரு சில பாயிண்ட்டுக்கு. ஏன்னா அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அந்த கேள்வியில அவர் எதிர்பார்க்கிற பதில் தான் அந்த டாக் பேக்லயும் வர வேண்டிய ரிசீவிங் எண்ட்லயும் போது இந்த 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 பர்டிகுலர் விஷயம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஆங்கிள் போகும்போது ஆப்வியஸா ஆப்போசிட் சைட்ல வந்து எதுக்கு இவருக்கு ஆப்போசிட்டா நம்ம போய் டிபேட் பண்ணணும்னு யாரும் வரமாட்டாங்க. கண்டிப்பா, நிச்சயமா சார். பிரசாத் நீங்க பேசுங்க. பிரசாத். ரவி சார், நான் உங்களை 4th சீசன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஆடி சீசன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பிக் ஃபேனா இருக்காங்க. நீங்க பண்ற ரிவ்யூஸ் எல்லாமே ஒரு சென்சிபிளா இருக்கும், லாஜிக்கலா இருக்கும். சும்மா பேசணும்னு பேசாம லாஜிக்கல் இருக்கனால நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ரிவ்யூ. ஆக்சுவலா எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, முத்துவோட கேம் பிளேல அப்கமிங் வீக்ஸ்ல சாச்சனா கூட இருக்கிறது வெளியில எப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னா, சாச்சனா கூட இருந்தா முத்துவோட கேம் பிளே அடிப்படும். இது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடிப்படுமா? இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற அட்ராசிட்டிஸ முத்துவும் மஞ்சரியும் சேர்ந்து எதிர்த்து அடிச்சா, ஏன்னா ஆல்ரெடி ஒரு டாக் போயிட்டு இருக்கு, முத்து வந்து மஞ்சரி ஃபேவர் பண்ணிட்டு இருக்காரு, ஃபேவரட்டிசம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ முத்துவும் மஞ்சரி சேர்ந்து விளையாடுனா, ஆப்போசிட் எதிர்த்தா அப்படின்னா அது முத்துவோட கேம் பிளேக்கு எஃபெக்ட் ஆகுமா? நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் முத்து வந்து தன்னுடைய கேமை விளையாடுறதுக்கு நிலைப்பாட்டுக்கு ஒரு ஆள் தேட மாட்டான். பட் ஆனா அங்க மினிமம் ஒரு டியூ ஒரு ட்ரையோ தேவைப்படும். அது வந்து முத்து வச்சிருக்கிற 2 பேர் கரெக்டான பீப்புள். ஒரு சாச்சனா ஒரு மஞ்சரின்றது வந்து as long as என்னைய பொறுத்த வரைக்கும் ரேதர் கனெக்டிங் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள், ஒரு அளவுக்கு இவங்க 2 பேரோடைய நம்பி டிராவல் ஆயிடலாம். இவங்க 2 பேரும் ஒரு பொண்ணு வில்லில் எடுக்கிற அம்பு மாதிரி, அது திரும்பி யோசிக்க தெரியாது, இழுத்து விட்டா அது பாட்டு நேரா போயிடும். இன்னொன்னு நல்லா சென்சிபிளா திங்க் பண்ணும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனைனா, ஒரு தடவை ஒரு பேசுறத அது எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனுக்கு அதே பேச்சை வச்சே டிராவல் பண்ண தெரியாது. நடுவில் ஒரு 2-3 தடவை ஃபிளிப் அடிச்சிடும். இந்த இந்த 2 பொண்ணுங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் குணாதிசயங்கள் இது ஒன்று மட்டும்தான். ஆனா இவங்க 2 பேரும் முத்துக்கு டிராவல் பண்றதுக்கு இப்போ இந்த வீட்டுக்குள்ள இந்த நம்பர் ஆஃப் பீப்புள்
கூட டிராவல் பண்றதுக்கு தேவைப்பட பீப்புள். ஏன்னா நீங்க ஒரு சிங்கிள் ஹேண்ட் கான்வர்சேஷன் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பேருக்கு வைக்கவே முடியாது. ஏன்னா இங்க குரூப்பான்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் போய் ஆக்சுவலா வந்து ஒரு குரூப்போடைய சப்ளை